Hello guys, welcome to Expecting the Field. And so we are in the last video of the post match action review, Good Bad Ugly series part 2 ஓட last videoல இருக்கும். So in this video we'll discuss about the Punjab Kings, the last teams. As previous videoல பண்ண மாதிரி தான் ஸ்குவாடோட அனாலிசிஸ், ஸோ ரேட்டிங்ஸ் இந்த கிரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி ஸோ இந்த டீமையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கூட சஞ்சு சாம்சன், ரஜத் பட்டிதர் நம்ம கூட இருக்காங்க. வாங்க சஞ்சு சாம்சன், ரஜத் பட்டிதர். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் திஸ் டீம் ஸோ லுக்ஸ் எப்படி சொல்றது, ஒரு ஆவரேஜ் டீம் அப்படின்னு தான் இருக்கு. பேட்டிங் ஒரு ஹெவி பேட்டிங் டீமு, பட் பவுலிங்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்குவாட் போட்டுருங்க. ஸ்குவாட் போட்ட அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரஜத் பட்டிதர். யுவர் தாட்ஸ் ஆன் பஞ்சாப் கிங்ஸ், ஹவ் தே அசெம்பிள் தி ஸ்குவாட் அண்ட் ஆல்சோ தேர் நியூ வென்யூ முலான்பூர். மோஸ்ட் மேட்சஸ் அங்கே ஆட போறாங்க. ஸோ அதுக்கு அந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கான ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. பேக்கப்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட பிளேயிங் அண்ட் காம்பினேஷன்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீம் தான் வந்து மொரட்டா சூரி கால்குலேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண டீமு. கோட் அள்ளிங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கோடு போட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அந்த டீமுக்கு அது தேவைப்பட்டுச்சு கோடு போட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிவியூல பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்னா, 2 பிளேயரை அவங்க பெரிய பிரைஸ் கொடுத்து எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க டீமே கொலாப்ஸ் ஆயிடும். ஒரு ஆவரேஜ் டீம் தான் அவங்களால எடுக்க முடியும், ஒரு நல்ல டீம் எடுக்கிறது கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அவங்க நான் எது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதை கரெக்டா பண்ணாங்க அவங்க. பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, ஹர்ஷ்தீப் சிங் 18 crores போனது வந்து அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா 15 crores எடுத்துட்டாங்க. பட் வந்து ஆர்டிஎம் போடும்போது அது ஒரு 18 crores இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ விச் இஸ் ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஓவர் பே பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. 26 crores கொடுத்து 26.75 crores சம்திங் கொடுத்து ஒரு நல்ல கேப்டன், நல்ல பேட்டர், அதுக்காக வந்து 26 crores கொடுக்கறதுன்றது வந்து ஒரு நான் இது எப்படி பாக்குறேன்னா, அது கொஞ்சம் அவ்வளோ சூப்பரா இல்லை. என்னதான் இந்தியன் கேப்டன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சது எல்லாமே ஓகே, நீங்க ஸ்ரேயாஸ் ஐயர் போனது எல்லாம் ஓகே, பட் வந்து 26 crores ரொம்ப ஓவர் பே பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. மூணாவது செஹலை வந்து 18 crores, அது கண்டிப்பாக ஓவர் பே தான், எதுவுமே தவிர்க்க முடியாது. ஒன் டைமென்ஷனல் பிளேயர்ஸுக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், 12 crores மேல 10 to 12 crores தான் அவங்க மார்க்கு. அதுக்கு மேல எவ்வளவு கொடுத்தாலுமே வந்து அவங்க வந்து அது ஓவர் பே பண்ண கணக்கு தான். மேபி ஒரு 13 crores வரைக்கும் போயிருந்தாங்கன்னா கூட ஓகேவா இருந்திருக்கும். 18 crores ரொம்ப டூ மச் கொடுத்து எடுத்துட்டாங்களோ அப்படின்றது தோணுச்சு. அதனாலதான் அவங்களால வந்து ஒரு நல்ல ஸ்குவாடை பிக் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பயுமே ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்குவாடை எடுத்திருக்காங்க. இதுக்காக அப்ரிஷியேட் ஆர்ஆர் போன வீடியோல அப்ரிஷியேட் பண்ணியிருந்தோம். 40 கோடி வச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல, டீம் தேத்தி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. பட் இந்த டீம் அப்ரிஷியேட்லாம் பண்ண முடியாது. 110 கோடி வச்சு நீங்க வந்து ஆவரேஜ் டீம் தான் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் காசு வேணும் அப்படின்றது தான் தோன்ற ஒரே விஷயமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவாடை படிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்துச்சு, என்ன எப்படி எடுத்த ஸ்குவாட் எப்படி இருக்குன்னாச்சு பார்க்கலாம். ஸோ ஆரன் ஹார்டி, ஹர்ஷ்தீப் சிங், அஷ்மத்துல்லா ஒமர்சாய், கிளென் மேக்ஸ்வெல், ஹர்னூர் பன்னு, ஹர்ப்ரீத் பிரார், ஜோஷ் இங்கிலீஷ், குல்தீப் சென், லோக்கி ஃபெர்குசன், மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், முஷீர் கான், நேஹல் வதீரா, பிரப்சிம்ரன் சிங், பிரவீன் டுபே, பிரியன் ஷாரியா, பிலா அவினாஷ், சஷாங்க் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், சூர்யான் ஷெக்தே, விஷ்ணு வினோத், வைசாக் விஜயகுமார், ஜேவியர் பார்ட்லெட், யாஷ் தக்கூர், யுஸ்வேந்தர் சஹல். இதுல வந்து என்ன சொல்றது, பேரெல்லாம் முக்காவாசி பேர் தெரிஞ்ச பேரா இருந்தாலுமே வந்து எல்லாருமே வந்து ஐபிஎல்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம். பட் ஒரு டீமுக்கு ஸ்டார்ஸ் தேவையில்லை, ஸ்டார்ஸ் இல்லாம கூட கப்பெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, ஜிடி மாதிரி டீம்ஸ்லாம் நம்ம காமிச்சிருக்காங்க. பட் நான் ஃபுல் ஸ்குவாடை படிச்சுட்டு ஏன் நான் ஸ்டார்ஸ் தேவையில்லை இல்லை அந்த பொசிஷனுக்கு அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண வரேன். ஃபர்ஸ்ட் என்னோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரப்சிம்ரன் சிங் ரீடைன் பண்ணியிருக்காங்க அவரை தான். ஸோ அவரையே வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண விட்டு ஓப்பனிங்கும் ஆட விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூட வந்து இவங்களுக்கு இன்னொரு ஓப்பனர் பார்த்தீங்கன்னா நீங்க ஜோஷ் இங்கிலீஷ் தான் இருக்காரு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஜோஷ் இங்கிலீஷ் ஆடாம நான் நேஹல் வதீராவை வச்சு ஓப்பன் பண்றேன். ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி நேஹல் வதீரா ஒரு சூப்பரான பேட்டர். ஸோ அவரையுமே பிரப்சிம்ரன் சிங்கையும் ஓப்பன் பண்ணி விட்டு நம்பர் 3 ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் தான் கேப்டனா இருக்க போறாரு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்பர் 4 சஷாங்க் சிங்,
நம்பர் 5 கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 6 மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், நம்பர் 7 ஆரன் ஹார்டி, நம்பர் 8 மார்க்கோ ஜான்சன், ஹர்ப்ரீத் பிரார். உங்களுக்கு நம்பர் 9ல ஹர்ப்ரீத் பிரார் வரைக்கும் ஒரு பேட்டிங் இருக்கு. ஓரளவுக்கு என்ன சொல்றது, செம்ம ஸ்ட்ராங்கா ஒரு பேட்டிங் வந்திருக்கு. அண்ட் தென் அஸ்தீப் சிங் அண்ட் செஹல், 2 சாலிட் பவுலிங் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இம்பாக்ட் பிளேயர்ல வந்து உங்களுக்கு வைசாக் விஜயகுமார், குல்தீப் சென், இல்லைன்னா பிரவீன் டூபே. உங்களுக்கு இன்னொரு ஸ்பின்னர் வேணா நினைச்சீங்கன்னா பிரவீன் டூபே அவருக்கும் போகலாம். இதுதான் என்னோட ஆப்ஷன்ஸ். மேபி அந்த ஆரான் ஹார்டி பொசிஷன்ல தேவைப்பட்டுச்சுன்னா நியூ பால்ல போடுற மாதிரி ஆள் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா அஸ்மத்துல்லா வமர்சாயும் ட்ரை பண்ணலாம் நம்பர் 7ல, விச் இஸ் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 11ல ஆரன் ஹார்டியை போட்டதுக்கு காரணமே வந்து நேஹல் வதீரா டாப் ஆர்டர்ல ஆட விட்டுருக்கோம். அவரு புதுசு. பிரப்சிமரன் சிங் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் பிளேயர். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்ச நாள் நேஹல் வதீரா செட் ஆகிற வரைக்கும் டீம்ல பேட்டிங்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஆரன் ஹார்டி நம்பர் 7ல வர வரைக்கும் ஒரு பவர் ஹிட்டிங் வச்சிருந்தோம்னா அது காம்பன்சேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆரன் ஹார்டியை ஸ்டார்டிங் 11ல வச்சேன். ஒன்ஸ் உங்களுக்கு நேஹல் வதீரா நல்லா செட் ஆகி ஒரு 2-3 50s போட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா ஆரன் ஹார்டி தூக்கிட்டு அஸ்மத்துல்லா வமர்சாயை வச்சு நீங்க பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன் இப்போ வந்து நான் இன்னமும் முடிச்சிடறேன். நான் கிரைட்டீரியாஸ்லாம் முடிச்சுட்டு நானே ஆன்சர் பண்ணிக்கிறேன் எல்லா கொஸ்டின்ஸுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டீம் பேலன்ஸ். டீம் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் உண்மையாலே நல்லா இருக்கு. 24 out of 30 கொடுக்கலாம். பிகாஸ் அஸ்தீப் சிங், செஹல், ஹர்ப்ரீத் பிரார், மார்க்கோ ஜான்சன், ஒமர்சாய் ஆர் ஹார்டி, ஹூவர் யார் எடுத்தாலுமே சரி. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது வெல் ரவுண்டட் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. லிட்டரலி ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. திருப்பியும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து டெத் பவுலிங் தான். அஸ்தீப் சிங்கை தவிர வேற நல்ல டெத் பவுலரே கிடையாது. அஸ்தீப் சிங்கே நிறைய டைம் சரி வாங்குவாரு, அதையுமே நம்ம பார்த்துருக்கோம். அவருமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் டெத் பவுலர், நல்லா போடுவாரு, நல்லா யாக்கர்ஸ்லாம் போட்டுருவாரு, இல்லைன்னு சொல்ல. ஒரு 10 மேட்ச் ஒரு 4 மேட்ச் சூப்பரா பண்ணி கொடுத்துருவாரு. மீதி 6 மேட்ச் வந்து ஆவரேஜ்ல இருந்து வேர்ஸ்டுக்குள்ளேயே இருப்பாரு. ஸோ இது ஒரு அது ஒரு ஃபேக்டர் அமையுமோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் தோணுது. பிகாஸ் வைசாக் விஜயகுமார் டெத்லாம் நீங்க அவ்வளோ விக்கெட்ஸ் இருப்பாரு, ரன்ஸும் லீக் பண்ணிட்டே தான் இருப்பாரு வைசாக் விஜயகுமார். பேலன்ஸ் இருந்தாலுமே வந்து அந்த டீம்ல ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கு. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, பேட்டிங் டெப்த்தும் இருக்கு, பவுலிங் டெப்த்தும் இருக்கு. அதனால நான் வந்து 24 out of 30 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல். உண்மையாலே சொல்லணும்னா கிளென் மேக்ஸ்வெல் அவரு ஃபார்ம்ல இருக்காரு இல்ல அதை ஒதுக்கி வச்சு பார்த்துக்கும் போது ஜென்ரலி கிளென் மேக்ஸ்வெல் இஸ் சீரியஸ் மேட்ச் வின்னர். அதை நம்ம ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அவர் லாஸ்ட் சீசன் ஒரு சீசனே போதும் அவர் எவ்வளவு பெரிய மேட்ச் வின்னர் அப்படின்றத காட்டுறதுக்கு. அண்ட் தென் சஷாங்க் சிங் லாஸ்ட் சீசன் முன்னாலே ரொம்ப கஷ்டமான டைட் கேம்ஸ் எல்லாமே நல்லா ஆடி கொடுத்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஹர்ஷ்தீப் சிங் டு சம் எக்ஸ்டென்ட் அப்படின்னே நான் போட்டு சொல்றேன். டு சம் எக்ஸ்டென்ட்னா அவரால் மேட்ச் வின் பண்ண முடியும், பட் எவ்ரிடே அதை பண்ணுவாரா, ஒரு ஸ்ட்ரைக் பவுலரா எனி டைம் இருப்பாரா, ட்ரெண்ட் போல்ட் மாதிரியோ பும்ரா மாதிரியோன்னு கேட்டா ஒரு பெரிய டவுட் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து இந்த டீமுக்கு 18 out of 25 கொடுக்கலாம். ஏன்னா நான் நல்ல மேட்ச் வின்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸ்குவாட் டெப்த் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் போல எல்லா டீமுக்கும் கொடுக்குற அதே 12 மார்க் தான் இவங்களுக்கும். எனக்கு 12 மார்க்கே தான் எல்லா டீம்லயும் எழுதி வச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது தான் ஒரு வாய் இருக்கு. ஸோ 12 பிகாஸ் இவங்களோட பிளேயிங் 12 தவிர்த்து பெருசா நேம் பண்ணிக்கிற மாதிரி பிளேயர்ஸ் இல்ல. ரைட் பேக்கப்னு சொல்றதை விட தேவையில்லாம ஜேவியர் பார்ட்லெட்டும் லாக்கி ஃபெர்குசனும் எடுத்திருக்காங்களோ, ஓவர்சீஸ்ல இருந்து ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கணும்ன்றதுக்காக எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. அது ஒரு பிரச்சனை. தென் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ரேயஸ் ஐயர் கப்படிச்ச கேப்டன், ஃபைனல் டெல்லி மாதிரி ஃபைனலே பார்க்காத டீமை ஃபைனல் கூட்டு போன கேப்டன், எல்லாம் ஓகே. பட் ரிக்கி பாண்டிங் அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துல ஒரு ஃபைனல் ஒரு செமிஃபைனல், இவ்வளவுதான் அவரோட ட்ராக் ரெக்கார்ட் மொத்தமாவே. மேபி அவரு எம்எல்சியில போய் இப்போ வின் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஓகேவா இருக்கலாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அவ்வளோ சூப்பரா அவர் பண்ணது கிடையாது. உங்களுக்கு கேப்டன்சிக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவ்வளவு பெரிய கேப்டனா நான் பார்க்கல. ஆஸ்திரேலியன் டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ்லுமே அவர் கேப்டன் பண்றது இல்ல. அவர் எங்க ஆடினாலுமே வந்து ஒரு பிளேயரா மட்டும்தான் ஆடுறாரு. கிளென் மேக்ஸ்வெல் மட்டும்தான் அவர் வந்து கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிளென் மேக்ஸ்வெல்லும் சீரியஸான கேப்டன்சி கண்டெண்டரா எடுத்துக்கலாமான்னு கேட்டா வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் குறையுது, 8 out of 15. அண்ட் தென் ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ். இங்க ஃபிட்னஸுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, பிகாஸ் எல்லாருமே ஓரளவுக்கு ஃபிட்டான பிளேயர்ஸ் தான். ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது கிளென் மேக்ஸ்வெலோட ஃபார்ம் அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வரும்.
மார்க்கோ ஜான்சன் என்னதான் அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல சூப்பரா ஸ்டாண்ட் அவுட் பிளேயரா இருந்தாலுமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவரோட ஃபார்ம் ஐபிஎல்ல அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அவர் வந்து மேட்ச் வின்னிங்னு கூட கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ்ல கூட அவர் கடைசி ஒரு 25 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும் போது தெவாட்டியாவும் ரஷித் கான் அடிச்சிருவாங்க அந்த 25 ரன் ஓவரை. பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. அர்ஷ்தீப் சிங் ஒரு 50-50 சான்ஸ் தான் அவருக்கு வந்து. அவரு எல்லாருமே சொல்லலாம் சூப்பர் பவுலர் எல்லாமே ஓகே, பட் அவருக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். அந்த சப்போர்ட் இந்த டீம்ல இல்லையோ அப்படின்னு தோணுது. வேற எதுவும் இப்போதைக்கு ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அண்ட் தென் கிளென் மேக்ஸ்வெலோட ஃபார்ம், அவர் ஃபார்ம் சுத்தமா சரியில்லை. அவர் ஃபார்முக்கு வந்தாதான் இந்த டீம் வந்து ஒரு கடப்பார மிடில் ஆர்டரா மாறும், இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸுக்கு 6 out of 10 கொடுக்குறேன். ஓவரால் 68 out of 100. என்னோட குட் பேட் அக்லி பிக்ஸுக்கு போயிடுறேன். குட் பிக் வந்து நேஹல் வதீரா. உண்மையிலே சூப்பரான பிக்கு. 4.2 crores ஒரு நல்ல பிளேயர். இவரை கரெக்டா நான் சொன்ன மாதிரி டாப் ஆர்டர்ல அமுச்சு விட்டு ரன்ஸ் மேக் பண்ண விட்டாங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரன் கெட்டரா இந்த சீசன்ல டாப் 10ல ஸ்கோர் பண்றதுக்கு அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் டாப் 10ல ஸ்கோர் பண்றாரோ இல்லையோ. லாஸ்ட் இயர் அபிஷேக் சர்மா எப்படி ஒரு ஓப்பனிங்ல வந்து ஒரு பயம் காமிச்சார் எல்லாருக்கும், அந்த பயத்தை காமிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அவருக்கு ஒரு மெச்சூரிட்டியும் இருக்கு. எந்த இன்னிங்ஸை எப்படி கொண்டு போகணுன்றதும் அவருக்கு தெரியும். அது அவரால் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ்லயும் கஷ்டமான ட்ராக்ஸ்லயும் அவரால் நல்லா அடிக்க முடியும். அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்கு. அவரை கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரானரி பிக் ஆயிடும் குட் பிக்ல இருந்து. நெக்ஸ்ட் பேட் பிக்னு பார்த்தா மார்க்கோ ஜான்சன். என்ன சொல்றது, அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் யாராச்சும் ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரை எடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலரை நல்ல ஃபாஸ்ட் பவுலரை அகாமடேட் பண்ணிருக்கலாமோ பின்னாடி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அக்லி பிக் வந்து ஜேவியர் பார்ட்லெட். இந்த நல்ல பவுலர் ஓகே, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பெருசா எக்ஸ்போஸ் பண்ணல, அங்க இங்கன்னு மேட்சஸ் ஆடி இருக்காரு. கோட்டா பிளேயர் தான் இவரு. நம்ம ரிக்கி பாண்டிங்னு சொல்லும் போதே நம்ம பேசணும், ஆஸ்திரேலியாவோட பட்டாத்தே இறக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக அதான் பண்ணிருக்காரு. பிளேயிங் லெவல்ல 4 ஃபாரினர் தான் ஆட முடியும், 5 ஆஸ்திரேலியன் பிளேயரை வச்சிருக்காரு. என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. ஹார்டி, இங்கிலீஷ், ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், அப்புறம் பார்ட்லெட். இதுல ஸ்டாய்னிஸ் மேக்ஸ்வெல் மட்டும் தான் ஐபிஎல்ல நோன் நேம்ஸ். மீதி இருக்கிற 3 பேருமே அன்னோன் நேம்ஸ். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்சே ஆட போறாங்க. எப்படி இவர் வந்து தில்லா எல்லாத்தையும் பண்ற நல்ல பிளேயர்ஸ் தான். இங்கிலீஷ் நல்ல பிளேயர், ஹார்டி நல்ல பிளேயர், பார்ட்லெட் நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்லல. நீங்க அதை விட பெட்டர் பிக்ஸுக்கு போயிருக்கலாம். நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 110 கோடியை வச்சு இப்படி ஒரு ஃபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? என்னோட தாட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ கொஷின்ஸ் அப்படின்றது அதான் எதுவுமே நான் வச்சிருந்தேன், அதை நீங்களே பேசிட்டீங்க. ஷேயருடைய அந்த ஒரு ப்ரைஸ் டேக் அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு பவுலருக்காக ஒரு 18 crores பார்த்து யுஸ்வேந்திர சஹல். அண்ட் அகெயின் அந்த ஹர்ஷதீப் சிங், அவங்க வந்து அதுக்கு நீங்க அவங்க பண்ண அந்த ஆல் டீமுக்கு அவங்க ரிட்டன்ஷனே பண்ணிருக்கலாம். ஸோ தே கேன் சேவ் சம் அமௌண்ட்ஸ் அண்ட் தே கேன் கோ. அதுக்கு தான் நான் சொல்றேன், அவங்க வந்து கரெக்டா தான் போனாங்க. எப்படின்னா 15 crores வந்து இவங்க எஸ்ஆர்ஹெச் கையில இருந்துச்சு ஹர்ஷ்தீப் சிங். அப்ப வந்து ஆர்டிஎம் தூக்குனாங்க. எஸ்ஆர்ஹெச் ஹைக் பண்ணும்போது அது 18 crores வந்துச்சு. சோ அதனாலதான் அது 18 crores வந்துச்சே தவிர மத்தபடி எனக்கு அது பெரிய பாயிண்டா தெரியல. மீதி 2 பிக்ஸ் தான் வந்து அவங்க ஓவர் பே பண்ண மாதிரி தோணுச்சு. இல்ல, நீங்க சொன்ன அந்த 2 அது ஓகே தான். நான் இந்த பாயிண்ட் சொன்னேன் ஹர்ஷதீப் சிங். சோ நான் என்ன நினைச்சேன் அப்படி, நம்ம ப்ரீவியூல என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா அவங்க விட்டுட்டாங்க போல, சரி நம்ம அவங்க வேற பவுலர்ஸ் போவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அகெயின் பாட் ஹர்ஷதீப் சிங். ஸோ அவங்க அதுல வந்து கொஞ்சம் அமௌண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் மார்க்கெட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த அமௌண்ட் வச்சு அவங்க போயிருக்கலாம். இப்போ தேவையில்லாம பாருங்க, ரிக்கி பாண்டிங் சொன்ன மாதிரி அந்த அமௌண்ட்ஸுக்கு அந்த ஸ்குவாடை ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியன்ஸ் தான், எக்ஸப்ட் மார்க்கோ யான்சன் தான். அதுமே துலான் ஒமர்சாய் எல்லாமே வந்து ஆஸ்திரேலியன் பிளேஸ். ஸோ அதனால நான் சொல்ல வரேன். ஸோ 68 out of 100 நீங்க ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ லெட்ஸ் கோ டு சஞ்சு சாம்சன். உங்களுடைய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கும் ஃப்ரம் ரஜத் பட்டிதார். ஸோ அப்படி இதுல சேம் தான் அப்படின்னாலும் சொல்லுங்க, டிஃப்ரென்ஸான தாட் இருந்தாலும் சொல்லுங்க, உங்களோட அடிஷனல் தாட். இல்ல அவர் சொன்னதுல ரஜத் பட்டிதார் சொன்னதுல கொஞ்சம் சிமிலராகவே தான் இருக்கு. பட் சில விஷயம் மட்டும் 2-3 விஷயம் மட்டும் நான் கவர் பண்ண ஆசைப்படுறேன். அந்த கேஜிஎஃப் சொல்லலாம் தெரியுமா, ராக்கி நிறைய பணம் எடுத்துட்டு போயிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அது எடுத்துன்னு போயிட்டு இதை இந்த டீம் எடுக்கிறதுக்கான அவ்வளவு காசு எடுத்துட்டு போனீங்கன்ற மாதிரி இருக்கு.
110 கோடி வச்சுட்டு ஒரு 12 பேர் தான் முன்னாடி எடுக்க முடியும்னா எதுக்குன்னு கேக்குறேன். அந்த 12 பேர்ல நானுங்க பவுலிங் யூனிட் ஃபுல்லா இந்தியா காடாத பிளேயர்ஸ். வைஷாக் விஜயகுமார், குல்தீப் சென்னு, யாஷ் தாக்கூர்லாம், ஹர்ப்ரீத் பிரார் இவரெல்லாம் எப்ப இந்தியா காணாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் சொன்னது ஓகே ஓரளவு பவுலிங் நெட் நல்லா இருக்குன்ட்டு. பட் யுஸ்வேந்தர் சகல், ஹர்ஷ்தீப் சிங் தவிர்த்து எனக்கு பெருசா ஒரு பவுலிங் லைனப்பா தெரியல. ஹர்ஷ்தீப் சிங்குமே இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பவுலிங் யூனிட்ல ஹர்ஷ்தீப் சிங் ஒர்க் அவுட் ஆகலன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆகும் பவுலிங் யூனிட். அவர் ஓப்பனிங்ல வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கலனாலோ டெத்ல வந்து ரன்ஸ் கண்டெயின் பண்ணலனாலோ இதுவா இருக்கும். மார்க்கோ யான்சன் கரெக்ட், பட் நான் ஃபார்ம் இருக்கு, பட் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா பவுலிங் ஃபார்மோட பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஸோ அவர் வந்து டெத் ஓவர்ல கொஞ்சம் நல்லா ஹிட் பண்ணுவார் நான் நம்புறேன். இந்தியன் பிச்சர்ஸ்க்கு நல்லா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா அடிக்காருன்னா இந்தியன் பிச்சர்ஸ் நல்லா இருக்கும். நான் ரொம்ப உயரமான ஆளு. என்னடான்னா 110 கோடி வச்சுட்டு இவெல்லாம் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அது ஆக்சுவலி ஒரு ஆவரேஜ் டீம் யோசிச்சு பாருங்க. ஜிடி அவங்க எல்லாம் காசு இல்லாம இவ்வளவு பெரிய டீம் எடுத்திருக்காங்க. இவங்கன்னா 110 கோடி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. ஓப்பனரே எடுக்கல, புரியுதா? ஃபுல்லா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் தான். சரி, ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் பெரிய பெரிய ஜாம்பான்களா இவங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஓகே, ஸ்டானிஸ் ஓகே, ஜாஷ் இங்கிலீஷ், ஆரன் ஹார்டிலாம் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னே தெரியல. இப்ப இவங்கெல்லாம் வச்சுட்டு நீங்க எப்படி ஒரு பிளே ஓப்பனர்ஸ் இது பண்ண போறீங்க? ஜாஷ் இங்கிலீஷ் நல்ல பிளேயர், ஓகேவா, அவர் ரேட் பண்ணலாம் தாராளமா. ஆரன் ஹார்டி ஒரு நல்ல பிளேயர், ஆக்சுவலி ஒரு ஒரு கிரைசிஸ்ல விட்டீங்கன்னா நல்லா ஆடுற பிளேயர். டெத் ஒரு டமால் டுமின் அடிப்பாரா? கிடையாது. சரிங்களா? சரி, ஓப்பனிங்ல வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாரா? கிடையாது. ஈஸியா ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டருக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஆனா சரிங்களா, அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டரா? ஒரு உங்களுக்கு தேவையானப்ப நீங்க ஒரு பால் கொடுக்கலாமா? கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆக்சுவலி நீங்க முல்லான்பூர்லயே அவர் எப்படி போட போறாருன்னு தெரியல. சரிங்களா, அப்படிதான் இருக்கும் அவரோட போலிங். இப்ப என்னோட பிளேயிங் லெவன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் கிரைட்டீரியா அப்புறமா நம்ம மொத்தம்லாம் சொல்றேன். என்னோட பிளேயிங் லெவன் வந்து ஜாஷ் இங்கிலீஷ், பிரப்சிமரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், அப்புறமா மார்க்கஸ் ஸ்டானிஸ், நேகல் வதீரா, மார்க்கோ யான்சன், சஷாங்க் சிங் அட் 6, 7, யுஸ்வேந்தர் சகல் அட் 8, ஹர்ப்ரீத் பிரார் அட் 9, அப்புறமா ஹர்ஷ்தீப் சிங் அட் நம்பர் 10, வைஷாக் விஜயகுமார் அட் 11, குல்தீப் சென் அட் நீங்க இம்பாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா விஷ்ணு வினோத் அண்ட் யாஷ் தாக்கூர் இம்பாக்ட் வச்சுக்கிறேன். சப்போஸ் லாக்கி ஃபெர்குசன் வந்து உங்களுக்கு டெத்ல நல்லா தருவார். அவர் ஓப்பனிங் தான், பவர் பிளே தான் நல்லா போட மாட்டார். டெத் ஓவர்ல ஒரு சம்வாட் நல்லா போடுவார். உங்களுக்கு டெத் ஓவர்ல ஒரு போலிங் வேணும்னா நீங்க ஜாஷ் இங்கிலீஷ் விஷ்ணு வினோத் ஆடலாம். ஜாஷ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஜாஷ் இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டாயினஸ், கிளென் மேக்ஸ்வெல், அப்புறமா இவரு மார்க்கோ யான்சன் சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்லிட்டீங்க. லாக்கி ஃபெர்குசன் எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்லிட்டீங்க. நான் லாக்கி ஃபெர்குசன் சொன்னது வந்து உங்களுக்கு டெத் ஓவர்ல தருவாரு. நீங்க ஜாஷ் இங்கிலீஷ் பதிலா விஷ்ணு வினோத் ஆடிட்டு நீங்க குல்தீப் சென்னோ ஹர்ப்ரீத் பதிலா நீங்க வந்து லாக்கி ஆடிக்கலாம். புரியுதுங்களா? விஷ்ணு வினோத் அவர் செம விக்கெட் கீப்பர் பேட்டர், செம எக்ஸ்ப்ளோசிவ். நம்பர் 5, 6ல அவர் பயங்கரமா ஆடுவார். டாப் ஆர்டர் நல்லா ஆடுவார். கேரளா பேட்ஸ்மேன் அவர் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு போன சையத் மிஸ்டேக் எல்லாம் தமிழ்நாடு அகேன்ஸ்டா அவர் ஒருத்தன் தான் இருந்தாரு, கூட பவுலர் இருந்தார். கடைசி 3 ஓவர்ல மட்டும் 60 ரன் அடிச்சிட்டார். அவர் ஒருத்தர் அடிச்சார். 2 ரன்ஸ் 3 ரன்ஸ் போது அவர் இருந்தாரு. ஸோ அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் நிறைய நல்லா இருக்கும் அவர் ஆடுறது. ஸோ அவரை நீங்க மேல ஆடிட்டு ஆடிடலாம். ஏன்னா நீங்க ஆரன் ஆடி அவர் சொன்ன மாதிரி கீழே ஆடிட்டோம்னா எனக்கு என்னமோ கீழே எக்ஸ்ப்ளோசிவா இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாயினஸ் டெத் ஓவர்ல எவ்வளவு அஞ்சடி அடிப்பாரான்னு தெரியல. சரிங்களா, அவர்கிட்ட 2, 3 ரன்ஸ் 6 பார்க்கலாம். அவர் எந்த அளவுக்கு பால்ஸ் நிறைய சாப்பிட்றாரோ அந்த அளவுக்கு அவருக்கும் டீமுக்கும் நல்லது. கிளென் மேக்ஸ்வெல் ஃபார்ம் எனக்கு தெரியல. அவர் வந்து நம்பர் 5ல 6ல வந்தாருன்னா டமால் டுமின் அடிப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் நேகல் வதீரா, மார்க்கோ யான்சன், சஷாங்க் சிங்க 5, 6, 7ல நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹர்ப்ரீத் பிரார் உங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் தருவார். எப்பெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவர் ஆடுறதே 5 பால் 6 பாலோ தான், 2, 3 6 அடிச்சிருவாரு. ஸோ உங்களுக்கு இப்படி பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ஜாஷ் இங்கிலீஷ் பதிலாக விஷ்ணு வினோத் ஆடிட்டு இவர் ஆடலாம். லாக்கி ஃபெர்குசன் ஆடலாம். அவர் டெத்ல நல்லா தான் போடுவார். சின்ன சாமியில டெத் ஓவர்ல நல்லா தான் போட்டாரு. பவர் பிளேல எப்ப குடிக்கிறீங்களோ அப்பதான் அடி வாங்கினாரு அவர். கேகேஆருக்குமே அப்படிதான். ஸோ இதான் என் பிளேயிங் 11. என்னோட டீம் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நான் 20 கொடுக்குறேன். மேட்ச் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டெத் போலிங் இல்லாம பேட்டிங் ஓரளவுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஜாஷ் இங்கிலீஷ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் ஆஸ்திரேலியாவுக்கு. பிரப்சிமரன் சிங் ஹிட் ஆரம்பிச்சு தான் பிளேயர். ஆனா அவரால் 20 ஓவர்ஸ் ஆட முடியும். 20 ஓவர்ஸ் ஆடினார்னா நான் யாருன்னு காமிப்பாரு. பட் அவரால் 20 ஓவர்ஸ் ஆடுறது மாதிரி ஒரு எந்த சிஸ்டம் வராது. 10 பால்ல 15, 20 பால்ல 35ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுவார். அப்புறமா ஸ்ரேயஸ் ஐயர் கிரைண்ட் பண்ணியும் ஆடலாம், இல்ல அட்டாக்கிங்கும் ஆடலாம், ஸ்பின்னையும் போட்டு முல்லான்பூருக்கு ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேனா பாக்குறேன் ஸ்ரேயஸ் ஐயர். பட் 26 கோடிக்கு வருத்தா ஒரு இப்ப அவர் சொன்னாரு 1 டைமென்ஷனல் நீங்க 10 to 12 crores போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேப்டன்னா ஒரு 13 to 15 crores போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 26 crores அவ்வளோ ஸ்ரேயஸ் ஐயர் வருத்தானா? கிடையாது. பட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவரில் எந்த இதுவுமே இல்லை. நம்பர் 4 கிளென் மேக்ஸ்வெல்.
எந்த வருஷம் அடிப்பாரு எந்த வருஷம் அடிக்க மாட்டாரு தெரியல. பாண்டிங் இருக்காரு, பாண்டிங் இருக்கிறதுனால ஃபார்முக்கு வருவாரா இல்லையான்னு பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டானஸ் துண்டா 5ல இருந்து 6 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. பவுலிங் போடும்போது இவரெல்லாம் ஈஸி அச்சிடலான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர் தான் வந்து ஒரு பிரேக் த்ரூவே கொடுப்பாரு, பவர் பிளேலையும் சரி ஏதோ ஒரு ஓவர்லயும் சரி. அதுக்கப்புறமா நேஹல் வதீரன், மார்க் ஆன்சன் இத்தனை நாளா ஒண்ணும் பண்ணல. கரெக்டா ஐபிஎல் ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சவுத் சீரிஸ் வந்துச்சு, இதாண்டா சின்ன சான்ஸ் வச்சா சேர் போட்டு உட்காந்துருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அவர் பவுலிங் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு 20 ரன்ஸ் தான் கொடுக்குறாரு, ஒரு விக்கெட் எடுத்துறாரு, ஒரு பயம் காமிச்சிட்டாரு கிட்டத்தட்ட அந்த பேட்டிங்ல. ஸோ மார்க் ஆன்சன், முல்லன்பூர் வேற எனக்கு தெரியல, ஹைட்டா இருப்பாரு, அவர் கால் நூத்தினால 2 6 அடிக்கலாம், பட் அவர் பொட்டன்ஷியலுக்கு ஆட மாட்டேங்கிறாரு, அவதான் சொல்லணும். சஷாங்க் சிங், அவரால் முடியாத, தப்பாலாம் இல்ல, கரெக்டா தான் எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவர் வந்து எப்படி சொல்றது, சொன்னாங்க ரீசெண்டா நான் மாத்தி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வின் பண்ணி கொடுத்தது 260 அவரும் பாஸும் சேர்ந்து துண்டடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அவரெல்லாம் பெஸ்ட் ரிடம்ஷன் எனக்கு கேட்டீங்கன்னா. அதுக்கடுத்து ஹர்ப்ரீத் பார், அவரால் நல்லா டிஃபெண்ட் பண்ண முடியும், எக்கனாமிக்கலா போட்டு கொடுத்துருவாரு. யுஸ்வேந்திர சகரா மேட்ச் வின்னர், அவர் பொட்டி கிரவுண்ட் சின்ன சாமியில நல்லா போட்டாரு. முல்லன்பூர் மாதிரி பிச் வரும்போது அதான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் கேட்டீங்கன்னா முன்னாடி பிளஸ் ஸ்ரேயஸ், அதே மாதிரி பெஸ்ட் போலர் கேட்டீங்கன்னா நான் யுஸ்வேந்திர சகர் சொல்லலாம் தெரியல. பட் 18 கோடி ஜாஸ்தி தான், ரொம்ப ஓவர் பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் வைஷாக் விஜயகுமார். வைஷாக் விஜயகுமார் என்ன பண்ண போறான்னு தெரியல, அவருக்கு வந்து புதுசு தான். கர்நாடகா பவுலர் நல்லா போட்டாரு இந்த பிச்ல சின்னசாமியில, கரெக்டா போடுறப்போ நான் டிரா பண்ணிட்டாங்க. ஸோ இதுல ஆடு நல்லா போடுவார்னு நினைக்கிறேன். ஹர்ஷ்தீப் சிங் 50-50 தான். நீங்க வந்து ஆனா நீங்க வாங்கி தான் ஆகணும். 18 கோடி நான் ஆச்சரியப்பட மாட்டேன், 15 கோடிக்கு ஆச்சரியப்பட மாட்டேன். நீங்க ஹர்ஷ்தீப் சிங் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அவர் போன வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. டீம்ல யாருமே நல்லா பண்ணனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அவர் நல்லா பண்ணி கொடுத்தது பட்சத்துல நீங்க அவர் எடுத்து தான் ஆகணும். ஸோ அது 18 கோடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் 18 கோடிக்கு வருத்தம் கிடையாது. அதே மாதிரி 50-50 தான். எப்போ அவர் நல்லா போடுவார்னே தெரியாது, திடீர்னு 2 ஸ்டெப்பை உடைப்பாரு, திடீர்னு 40 ரன் 50 ரன் கொடுப்பாரு. ஸோ எப்போ அவர் நல்லா போடுவார்னே தெரியாது. ஸோ இதுக்கு மேல பேசுறதுக்கே ஆள் கிடையாது. உங்களுக்கு வேற நாளையும் நான் சொல்லிட்டேன், விஷ்ணு வினோத் சொல்லிட்டேன். விஷ்ணு வினோத் அன்கேப்டு பிளேயர், கேரளா பேட்ஸ்மேனு. இதுக்கு அடுத்து உங்களுக்கு நான் சொல்றதுக்கு பெயர் கிடையாது. ஜேஆர் பேர்லெட்லாம், ரிக்கி பாண்டிங், சும்மா அவருக்குலாம் அன்பெய்டு ஹாலிடே தான், பெய்டு ஹாலிடே தான். வருவாரு ஃபுல்லா ஒரு 1.5 மாசம் இந்தியாவில எல்லா மேட்சும் சுத்தி போயிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஆட போறாங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்து சொல்றதுக்கு ஒரு பிளேயர் கூட தெரியல. குல்தீப் சென் எந்த அளவுக்கு நல்லா போட போறான்னு தெரியல. யாஷ் தாக்கூர் ஒரு ஆவரேஜ் டீசென்டான சீசன் போன வருஷம், ஏதோ ஒன்று பண்ணாரு போன வருஷம் லக்னோ பிச்னால. இந்த பிச்ல எப்படி பண்ண போறான்னு தெரியல. நம்ம ரஜத் பட்டிதர் பிடிச்ச பிளேயர் வேற யாஷ் தாக்கூர்லாம். இதுக்கப்புறம் பேசுறதுக்கே உங்களுக்கு பிளேயர் கிடையாது. 12 பிளேயர் 13 பிளேயர், 110 கோடி வச்சு 12 பிளேயருக்கே செலவு பண்ணிட்டீங்க சொன்ன மாதிரி. 18 கோடி சகலுக்கு, 18 கோடி ஹர்ஷ்தீப் சிங்க்கு, 26 கோடி ஸ்ரேயஸ் இருக்கு. இதுக்கு மேல நீங்க யாரும் வாங்கணும்? எதுக்கு 110 கோடி கொடுத்தவரு? நான் சொன்ன ப்ரிவியூல தான். ஆக்சுவலி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு கோடி எடுத்துட்டு வராதான் எனக்கு பயமாவே இருக்கு. புரியுதுங்களா? நீங்க 40 கோடி 50 கோடி வச்சு இந்த டீம் எடுத்துருந்தேன் நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். ராஜஸ்தான் தான் சொன்னோம், 40 கோடி இந்த டீம் எடுத்துருக்கீங்கன்னா ஓகே. அதே மாதிரி 45 கோடி 50 கோடி வச்சு இந்த டீம் எடுத்திருந்தாங்கன்னா தாராளமா பாராட்டி இருக்கலாம். சரி ஸ்ரேயஸ் எடுத்திருக்காங்க, அவர் எடுத்திருக்காங்க, இவர் எடுத்திருக்காருன்ட்டு. 110 கோடி வச்சுட்டு என்ன பண்ணிருக்கீங்கன்ற இதுக்கப்புறம் பேசுறதுக்கே ஒண்ணுமே இல்லை. என்னோட டீம் பேலன்ஸ் வந்து 20. ஏன்னா டீம் பேலன்ஸ்னு ஒரு ஏதாவது இருக்கு. மேட்ச் வின்னிங் பொட்டன்சியல்ஸ்ல 20 கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிரப்சிம்ரன் சிங்கும் சரி, மார்க்கஸ் ஸ்டானஸ், சகல், ஸ்ரேயஸ் ஐயர்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மேட்ச் வின்னர் தான். ஸோ மேட்ச் வின்னர் சொல்லலாம். ஸ்குவாட் டெத் நான் 9 தான் கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 11 பிளேயர் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஃபார்ம், ஃபிட்னஸ் அது இன்னொன்று இருக்கு சரிங்களா. ஃபிட்னஸ் கூட யாருக்குமே இல்லை, ஃபார்ம்னு ஒரு கன்சர்ன் இருக்கு சரிங்களா. நீங்க இதுக்கு மேல எங்கிருந்து யாரை நீங்க அவுட் சைட்ல இருந்து 25 அதாவது 110 கோடி 25 பேருக்கு நீங்கன்னா அவரு 12 பேருக்கு செலவு பண்ணிட்டு மீதி பேருக்கு சும்மா வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாருமே பேருக்கு பஞ்சாப் பிளேயர்ஸ் சில பேர் எடுத்திருக்காங்க. இந்த பிரவீன் துபேன்னு ஒருத்தர் இருக்காரு, பிரதிஷா ஆரியான்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறமா சில பஞ்சாப் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. எதுக்கு சும்மா பொண்ணு வாங்கி போட்டிருக்காங்களா எதுக்குன்னே தெரியல. ஸோ உங்களுக்கு ஸ்குவாட் ஒண்ணுமே இல்லை. ஸோ ஐ கிவ் 9. கேப்டன்சி அண்ட் லீடர்ஷிப் 10 கொடுப்பேன். ஸ்ரேயஸ் ஐயருக்காக மட்டுமே 10 கொடுக்குறேன். ஏன்னா கூட வந்து சொல்றதுக்கு நீங்க சொன்னீங்க மார்க்கஸ் ஸ்டானஸ் தான் கேப்டன் பண்ணலன்ட்டு. அதாவது கிளென் மேக்ஸ்வெல் ஆசிஸ்ல அவங்க லீக்ல நடக்கும்போது கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டானஸ், ஆடம் ஜாம்பா ஒரு டீம்ல இருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் கேப்டன் பண்றாரு, ஆடம் ஜாம்பா வைஸ் கேப்டன் பண்றாரு. இப்ப கிளென் மேக்ஸ்வெல்னா ஆடம் ஜாம்பா தான் கேப்டன், மார்க்கஸ் ஸ்டானஸ் கிடையாது. இப்ப ஏன்டா நானும் ஒரு பிளேயர் தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவருக்கு ஒரு இதுவே இல்லை, எங்க கேப்டன் பண்ற சுச்சுவேஷனே வராது அவருக்கு. ஸோ அவர் ஒரு லீடர்ஷிப்பாவே பார்க்க முடியாது. உங்களுக்கு மேக்ஸ்வெல் அந்த இதுல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததும் கிடையாது அவரோட பிக் பேஷ் லீக்ல.
சரிங்களா, வருவார் ஒரே மேட்ச்ல ஒரு 140 அடிப்பார் ஓப்பனிங் வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த 14 மேட்ச் 12 13 மேட்ச் எங்க போவாருன்னே தெரியாது. உங்களுக்கு அதுக்கப்புறம் கேப்டன் லீடர்ஷிப் சொல்ல ரிக்கி பாண்டிங் அவரு ஆஹா ஓஹோன்றோம், டாமினன்ட்ன்றோம், அதுதான் சொல்றோம். அவர்கிட்ட இருந்து ஒரு ரிசல்ட்டே வரமாட்டேங்குது. ஒரு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் யோசிச்சு பாருங்க, ஓப்பன்ஸ் எடுக்கல. டேட் ஓனர் வந்தார், அன்சோல்டா போனாரு. அவரெல்லாம் எடுத்திருக்கலாம். நீங்க ஆடன் ஜாம்பானா சும்மா எடுத்திருக்கலாம், எங்கன்னா ஆட வச்சிருக்கலாம். யஷ்வந்த் சகர் ஆடன் ஜாம் ஒரே பிளேயிங் லெவல் ஆடினா என்ன இருக்கும் சொல்லுங்க. இல்ல ரச்சின் ரவீந்திராவுக்கு பிட் பண்ணாங்க. உங்களுக்கு ஓப்பனர் தேவை இருக்கு, உங்ககிட்ட காசும் இருக்கு அந்த டைம்ல. என்னதான் இருந்தாலும் காசு இருக்கு. அவங்க 3.2 கோடியில சிஎஸ்கே ஆர்டிஎம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஓப்பனர் வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கோடி வரைக்கும்னா ஹைக் பண்ணிருக்கணும்ல. 5 கோடி 5.5 6 டூ மச்னாலுமே உங்களுக்கு ஓப்பனர் தேவைன்னும் போது உனக்கு ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு ஓப்பனர் இருந்தான்னா ஓகேவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா கேட்டுக்கலாம்ல. 4 crores சொல்றாங்க. 3.2ல இருந்து 4 crores என்ன பெரிய ஹைக்கா? சொல்றது சொல்லாமே இருந்திருக்கலாம். தெரியாது அது. அதுதான் 5 கோடி 6 கோடி சொல்லிட்டு அப்பயும் அவன் எடுத்துக்கிட்டான்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். நீ அவன் பர்சியும் அடிக்கிற, நீயும் வந்து சரி ஓகே நான் வேற ஓப்பனரை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போற. இல்ல இன்கேஸ் அவன் கிடைச்சாலும் உனக்கு லாபம் தான் அப்படின்ற மாதிரி. நீ இதையும் பண்ணாம அதையும் பண்ணாம நடுவுல விட்டுட்டு எதுக்கு அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஓப்பனர்ல கோட்டை விட்ட டீம் எப்பயுமே வெளியே வந்து நல்லா பண்ணதா சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறமா அஸ்தோஷ் சர்மா ஏன் ரிட்டைன் பண்ணலன்னு தெரியல, ஆர்டிஎம் போடலன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் இல்ல நல்லா போட முடியாது. பண்ணாரு. அஸ்தோஷ் சர்மாவால ஆர்டிஎம் போட்டிருக்க முடியாது. 2 அன்கேப்டு பிளேயர் ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க. இல்ல திருப்பி நான் வாங்கியிருக்கலாம். அவங்க அஸ்தோஷ் சர்மா உங்களுக்கு போன நல்லா பண்ணி கொடுத்துருக்காருல்ல அப்படின்ட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஓப்பனர்ஸ் ரச்சின் ரவீந்திரா எடுத்துருக்கலாம், டேவிட் வார்னர் இருக்காரு. ஓப்பனரே இல்லாம எதுக்கு ஒரு ஸ்குவாடுன்னு தெரியல. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஜாஸ் ஹாங்கிஸ், ஷாரன் ஹார்டிலாம் உங்களுக்கு கீழே தான் ஆடுவாங்க. சரிங்களா, ஏதோ ஓமர் சாய் எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிக் சொல்லுவேன் ஓமர் சாய்லாம். அவர் வச்சுட்டு நீங்க எதனாலும் பண்ணலாம், மேல அடைக்கலாம், கீழே அடைக்கலாம், பவுலிங் போடலாம். முல்லன் ஃபுட் பிக்ஸ்லாம் நல்லா போடுவார் அவர். ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு பவுலர்னா அவங்க ஓமர் சாய் சொல்லலாம். அந்த மாதிரி அவர் போடுவார். கொஞ்சம் நியூ பால்ல கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார், நேச்சுரல் ஸ்விங் இருக்கு. ஆனா அவரை பிளேயிங் லெவல்லே கொண்டு வர முடியல. மேபி நீங்க லாக்கி ஃபெர்குசன் சொன்னேன், ஓமர் சாய் கொண்டு வந்து லாக்கி இது டெத் பவுலிங்கும் போயிடும். ஸோ சுத்தமா இருக்காது. அதனால நான் ஓமர் சாய் கொண்டு வரல. மேபி மார்க்கோ யான்சன் ஒழுங்கா பண்ணலன்னா ஓமர் சாய் தாராளமா கொண்டு வரலாம். அப்படி வேணா பண்ணலாம். ஏன்னா இந்தியன் பிக்சர்ஸ்ல அந்த அளவுக்கு பண்ணல. மேபி பேட்டிங்ல சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் மார்க்கோ யான்சன். பவுலிங் எப்படின்னு தெரியல. ஃபார்ம் கேப்டன்சி லீடர்ஷிப்ல ரிக்கி பாண்டிங் என்னதான் பண்ண போறாருன்னே தெரியலங்க. அவர் திரும்பி பண்ண தப்பே தான் திரும்பி பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கிவ் 10. ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் ஐ கிவ் 7. ஏன்னா ஃபிட்னஸ்ல யாருக்குமே இந்த இஷ்யூ இல்லாத மாதிரி தான் தெரியல. பட் ஃபார்ம் டெத் பவுலிங்ல எப்படி போறான்னு தெரியல. வைஷாக் விஜயகுமார் இருக்காரு, குல்தீப் சன்னோ, ஹர்பிட் பாலோ பெருசா வரல, பட் டீசெண்டா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஹர்தீப் சிங் நான் சொன்ன 50-50 தான். கிளென் மேக்ஸ்வெல் அடிச்சாருன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கவே முடியாது. அவர் எப்படி இந்த ஃபார்ம்ல இருக்கு, ஒரு கிளிம்ஸ் கூட காட்டல எந்த ஒரு லீக்லயும் அதுக்கப்புறமா நடந்த எல்லா மேட்ச்லயும். ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ ஐ கிவ் 7. ஸோ இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா 66 என்னமோ வரும். ஆனா அதுவே ஜாஸ்தி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இன்னும் கம்மி பண்ணுமோன்னு தோணுது இந்த டீமுக்கு. ஓகே, ஸோ உங்களோட தாட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க. 66 out of 100. ஸோ அதே தான் அந்த நானும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு 11 ஃபிட் பண்ணிட்டாங்க. இல்லை அந்த ஓப்பனர் தவிர்த்து ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பனர் தான். ஏன்னா அந்த பேஸ்மெண்ட் ஒரு இன்னிங்ஸ் அவங்க வந்து ஒரு 6 overs ஆடணும், ஒரு 8 overs அவங்க போட்டு போற அந்த ஒரு பேஸ்மெண்ட் தான் வர பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கொடுக்கும். ஸோ என்னைக்குமே ஐபிஎல்ல வந்து எந்த டீம் எடுத்தாலும் ஒரு ரெகக்னைஸ்டு ஓப்பனர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னு தோணுது. என்னதான் அவங்க பிரப்சிங்கரன் சிங்கை வந்து வச்சிருந்தாலுமே, பட் அவருமே வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா தான் ஆடிட்டு இருக்காரு. பட் அவரால் பண்ண முடியும், பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. வந்தா அடிப்பாரு, ஒரு 10 பாலுக்கு ஒரு 20-25 அடிச்சுட்டு போயிடுவாரு. பட் அது வந்து ஓப்பனிங் அந்த இது தேவை கிடையாது. ஒரு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருந்தா அது பண்ணலாம். சரி பார்ப்போம். சரி நீங்க 2 பேருமே ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டீங்க. நான் என் 11 மட்டும் சொல்றேன். ஸோ நான் டிஃப்ரெண்டா இருக்கும் இது சொல்றது. ஏன்னா அதான் நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி தான் 2 பேருக்கும் டிஃப்ரெண்டா ஒரு இது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. சஜஷன் பிரத்சிங்கரன் சிங் வித் அஜ்மத்துல்லா ஓமர் சாய் ஓப்பனிங். ஸோ ஷேயர் ஷையர் நம்பர் 3, கிளென் மேக்ஸ்வெல் நம்பர் 4, சஷாங்க் at 5, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் at 6, ஹர்பித் பார் at 7, சஹல் at 8, 9 அர்ஷதீப் சிங், 10 லாக்கி ஃபெர்குசன், 11th வந்து வைஷாக் விஜயகுமார். அவங்களோட இம்பாக்ட் நேஹால் வதேரா. ஸோ நான் ஏன் வந்து அஸ்மத்துல்லா ஓமர் சாய் ஆடினேன் அப்படின்னா, ஸோ அவர் வந்து
உங்களுக்கு ஈ கேன் ஆல்சோ பேட் இல்ல, அவருமே வந்து ஒரு பேட்டிங் நம்ம பார்த்தோம். ஸோ அவரால் பேட்டிங் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேலையும் போடுவாரு. ஸோ அவர் அந்த 2 டைமென்ஷன் கொடுக்கறனால நான் வந்து ஓப்பனிங் அஜ்மத்துல்லா வித் பப்சிங் நாட்டு அதே தான். நானுமே லாக்கி ஃபெர்குசன் கன்ஃபார்ம் ஆடியே ஆவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பவுலிங் கிடையாது. அர்ஷதீப் சிங்குமே வந்து ஸ்விங் எப்படி சொல்றது, பவர் பிளேல போடுவாரு. அதுக்கப்புறம் அவர் அடி வாங்கினாலும் அடிச்சிருவாங்க. ஐபிஎல் அடிச்சிருக்காங்க. அதனால அர்ஷதீப் சிங், ஃபெர்குசன், வைஷாக் விஜயகுமார், சஹல் அண்ட் அர்பித் பார் 2 ஸ்பின்னரு, நேஹால் வதேரா இம்பாக்ட், மீதியெல்லாம் எனக்கு சொல்லிட்டேன். ஸோ என்னோட ரேட்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து டீம் பேலன்ஸ் 30க்கு வந்து நானுமே 24 கொடுக்குறேன் டீம் பேலன்ஸ். ஏன்னா எப்படி சொல்றது, யாருமே வந்து அவங்களுக்கு மேட்ச் வின்னர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா நீங்க பேசின மாதிரி தான் கிளென் மேக்ஸ்வெல் ஃபார்ம்ல கிடையாது. அண்ட் அகைன் அவங்க எடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாமே நியூ டு ஐபிஎல் தான், எக்ஸப்ட் ரப்சிங் சிங், ஷ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஆல்சோ லாக்கி ஃபெர்குசன் அவருடைய பீக் கல்கட்டால இருந்திருக்கு. கிளென் மேக்ஸ்வெல் அரௌண்ட் த லீக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ அண்ட் ஆல்சோ மார்க்கஸ் டைனிஸ், சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா ஆடணும் அப்படின்னா அவருக்கு ஒரு 30 பால் 40 பால் தேவை. ஸோ என்னோட டீம் பேலன்ஸ் 24. மேட்ச் வின்னர்ஸ்க்கு 25 பாயிண்ட் தானே மொத்தமா மேட்ச் வின்னர்ஸ்க்கு. ஆமா. என்னோட மேட்ச் வின்னிங்க்கு 25க்கு நான் 20 கொடுக்குறேன். 20%. ஸ்குவாட் டெப்த் அவுட் ஆஃப் 20 வந்து நான் எப்படி சொல்றது, அது ரொம்ப கம்மி பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. எல்லா பிளேயரும் தூக்கி ஆஸ்திரேலியா போட்டாங்க. ஓவர்சீஸ் கோட்டாக்கு எல்லாமே திருப்பி பார்த்தாங்க ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் தான். ஜேவியர் பார்ரெட்லாம் ஐபிஎல் பாப்பாரான்னு எனக்கு தெரியல, டவுட்டா இருக்கு. ஆரநாடி எனக்கு தெரியும் எனக்கு ஐபிஎல் அவரை பத்தி. என்னதான் நான் ஆரநாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரஜத் பட்டர் சொன்னாரு, நானுமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசித்தேன். ஃபர்ஸ்ட் ஆரநாடியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு செட் பண்ணிட்டு நேஹால் வதேரா ஆடிட்டு ஆரநாடியை டவுன் ஆர்டர் ஆடுவேன்னு சொன்னாரு ரஜத் பட்டிதாரு. ஸோ அதுமே கரெக்ட் தான். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நியூ பிளேயர் எப்படி சொல்றது, ஐபிஎல்க்கு புதுசா இருக்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி அஜ்மத் ஆல்ரெடி நான் அவர் ஆடி இருக்காரு குஜராத்ல. ஸோ அவர் ஓப்பனிங் பண்ணிட்டு அந்த மாதிரி சொன்ன 11 ஸ்குவாட் டெப்த்துக்கு நான் அவுட் ஆஃப் 20 15 கொடுக்குறேன். லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதுமே 10 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 15 10. ஏன்னா ரிக்கி பாண்டிங் எப்படி சொல்றது, ரொம்ப நாளா இருந்திருக்காரு ஐபிஎல்ல. பட் அவருடைய அந்த ஒரு ரேஷியோ, அந்த சக்சஸ் ரேஷியோ அப்படின்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ஃபிட்னஸ் அண்ட் இன்ஜுரி இங்க வந்து இங்க யாருக்குமே அந்த மாதிரி இன்ஜுரி எக்ஸப்ட் லாக்கி ஃபெர்குசன் இன்ஜுரி ப்ரோன் பிளேயரு. கிளென் மேக்ஸ்வெல் இன்ஜுரி, பட் அவருமே சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாரு. ஸோ அதை தவிர்த்து இங்க யாருமே இன்ஜுரி ப்ரோன் பிளேஸ் அப்படின்னா எனக்கு தெரியல, வேற யாரும் கிடையாது. ஸோ 10 பாயிண்ட்ஸுக்கு வந்து நான் இங்க 8 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது மொத்தமா ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 24 34 39 49 50 57. தெரியலையே, நான் கணக்கு போடலையே. ஓகே 57 பாயிண்ட்ஸ் வருது. 24 மார்க் நிறைய குத்த மாதிரி இருக்கு. இல்ல ஆனா 57 தான் இருக்கு. அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விட எல்லாத்தையும் அதிகமா கொடுத்துருக்கான். ஆனா 50 நான் 68 கொடுத்தேன். நானா ஸ்குவாட் எடுத்து 9 மார்க் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எங்க மார்க் குறைஞ்சிருக்குன்னு தெரியலையே, அதிகமா இருக்குன்னு தெரியல. இந்த டீம் பேலன்ஸ் 24. டீம் பேலன்ஸ் 24. மேட்ச் வின்னர்ஸ் 20. ஓகே இங்கதான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நானு. 70 இந்த 20 மிஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே 77 வரும். இந்த 77 வரும். அதேதான் உங்களுமே அந்த 11 எக்ஸப்ட் ஓப்பனிங் தான். எக்ஸப்ட் ஓப்பனிங் தவிர்த்து மற்ற எல்லாமே ஓரளவுக்கு இருக்கு. ஏன் நான் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எல்லாமே எப்படி சொல்றது, மார்க்கஸ் டைனிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சஷாந்த் சிங் இஸ் ஆல்சோ ப்ரூவன் பிளேயர் அண்ட் ஆல்சோ பிரப் சிங் அண்ட் ஷ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷதீப் சிங். ஸோ எப்பவுமே தான் நம்ம சஞ்சு சாம்சன் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு என்ன மார்க் அதிகமாக கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான். ஸோ 77 பாயிண்ட்ஸ். பட் இந்த டீம் பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா இஃப் இன்கேஸ் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட டாக்டிக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னா
தே நீட் டு எப்படி சொல்றது, அவங்க சரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஸோ அதுக்கான பிளேஸ் பெஞ்ச்ல இருக்காங்களான்னு கேட்டா எல்லாமே வந்து எப்படி சொல்றது, முஷீர் கான் ஒரு பேட்டிங் ரீப்ளேஸ்மெண்ட், முஷீர் கான், பிரவீன் டூபே, ஜேவியர் பார்லெட் அண்ட் ஆல்சோ தட் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் அவங்களோட பேக்கப்ஸ் அப்படி இருக்கு. ஸோ அதனால அவங்களால இப்போ எதுவுமே அவங்களுக்கு எல்லாமே நினைச்சது ஒழுங்கா போல அப்படின்னா அந்த டைம்ல கூட மாத்த நேரம் வரும். பட் அவங்களால மாத்த முடியாது. ஒரு சில டீம்ஸ்ல தான் நம்ம பேசணும்ல, என்னதான் அடி வாங்கினாலும் அந்த 11 வச்சுதான் போகணும். அந்த மாதிரி டீம் தான் பஞ்சாப் கிங்ஸும். ஸோ இதுதான் என்னுடைய தாட்ஸ். ஸோ ஃபைனல் தாட்ஸ் ரஜத் பட்டியல், சஞ்சு சாம்சன், நீங்க 2 பேரும் எதனா ஆட் பண்றீங்கன்னா ஃபைனல் தாட்ஸ் ஆட் பண்ணுங்க. நம்ம ப்ரிவியூலயே வந்து பேசியிருந்தோம், கரெக்டா அவங்க போனோம். ஒரு பிளேயருக்கு அந்த 30 crores போறது பிரச்சனை கிடையாது. அவங்க ஏன்னா அவங்க ஒரு கோரை பில்ட் பண்றதுக்கு ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு நினைச்சது போனது ஓகே. சரி, ஸ்ரேயாஸ் ஐயரை நீங்க அந்த பிரைஸ் கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்றது ஓகே. அவங்க எனக்கு வந்து இது ஒரு எப்படி அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்னு தான் தோணுது. நீங்க ஓப்பனர் வேணும்னு நினைச்சீங்க, குவிண்டன் டிகாக்க 3.6 crores விட்டுட்டீங்க. ரமனுல்லா குர்பாஸ் மாதிரி ஒரு ஓப்பனர் இருந்தாரு, 2 crores அப்படியே விட்டுட்டீங்க. பட்லருக்கு போகல பெருசா, அவங்களையும் பெருசா கண்டுக்காம விட்டுருக்கீங்க. டேவிட் வார்னர் சரி ஆஸ்திரேலியான்னு அடிச்சுக்கிறாரு ரிக்கு பாண்டிங், டேவிட் வார்னர் எடுத்து போட்டாரா? கிடையாது. அவரு தான் சொல்றாரு பிருத்வி ஷா அன்சோல்டா போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து தலைவர் ரிக்கி பாண்டிங் தான். அவ்வளவு கஷ்டமா இருக்கிறவரு எடுத்து போட்டிருக்கலாமே. 70 லட்சத்துல தானே போட்டது, 75 லட்சம் தானே போட்டிருந்தாரு அவரு பேஸ் பிரைஸ். போய் 1.5 கோடிக்கு எடுத்து வச்சிருந்துருக்கலாமே. ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா ஜிடியை விட பெட்டர் டீமா ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சே தவிர. ஏன்னா இவங்க வந்து செஹலை வாங்கிட்டு, ஹர்ஷ்தீப் சிங்கை வாங்கிட்டு, ஸ்ரேயாஸ் ஐயரை வாங்கினதுக்கு அப்புறமும் இவங்களால நல்ல டீம் செட் பண்ண முடியும். அந்த லெவல் பிளேயர்ஸ் இருந்தாங்க. அந்த 6 to 7 crores நிறைய பிளேயர்ஸை வாங்கியிருக்கலாம். எதுவுமே பண்ணாம கடைசியா போயிட்டு மார்க்கோ ஜான்சன் அந்த பிரைஸ் 7 கோடி கொடுத்து பிட் பண்ணி 7 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது ஒரு எந்த இடத்துல அவங்க எப்படி அவங்க திங்க் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க ரொம்ப இப்ப அவங்க பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்பல இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்களால அதை கிராக் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இவங்க கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கஷ்டமான டெசிஷன்ஸ் எல்லாம் இவங்க எடுக்கும். இன்கேஸ் மேக்ஸ்வெல் ஒரு 2-3 மேட்ச் ஒர்க் ஆகலன்னா டப்புன்னு மாத்திட்டு இங்கிலீஷையோ ஹார்டியவோ மாத்தி ஆட வச்சிடணும். பரவாயில்ல, எங்களுக்கு நீங்க ஆடலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கணும். அந்த மாதிரி ஹார்ட் கால்ஸ் எடுக்கணும். அதெல்லாம் பண்ணுவோம். ஸ்டாய்னிஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் அவரு ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருவாரு. 2-3 மேட்ச் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தான் இருக்கும், அடிச்சிருவாரு, வின் பண்ணி கொடுத்துருவாரு. அடிச்சிருவாருன்றது கூட இல்ல, வின் பண்ணி கொடுத்துருவாரு மேட்சஸ். பட் அவர் சைடுல இருந்து ரன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நான் ரன்ஸ் வந்துட்டு இருக்கோம் நான் சொல்ல மாட்டேன், பட் அவராலதான் நீங்க மேட்சஸ் தோத்துட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அவரு ஒரு சைடுல அதுக்கான கான்ட்ரிபியூஷன் ஓவராலா பார்க்கும்போது மார்க்கஸ் தானே நல்லா தானே பாடிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க அங்கன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் மேல பெரிய பேர்டன் வந்து உட்கார்ந்து இருக்கும் இந்த டீமை மேனேஜ் பண்றதுல. டெத் ஓவர்ஸ் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஹர்ஷித் ராணா, ரசல், வருண் சக்கரவர்த்தி 1-2 ஓவர் போட்டாரு டெத் ஓவர்ஸ்ல. இந்த மாதிரி ஆள் இருந்தாங்க ஸ்ரேயாஸ் ஐயருக்கு டெத் ஓவர்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்படி இல்லைனா கூட சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி மிடில் ஓவர்ஸ்ல மேட்ச் முடிச்சிருவாங்க. சும்மா வந்து பவுலிங் போடணும் டெத் ஓவர்லன்ற மாதிரி தான் பவுலிங்கே போடுவாங்க. ஸோ அப்ப பெரிய பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இப்ப பிரச்சனை எல்லாம் வருது. அதையெல்லாம் எப்படி ஸ்ரேயாஸ் ஐயருமே நல்ல கேப்டன் தான், டேக்கிள் பண்ணி எப்படி வரப்போறாருன்னு தெரியல. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, அவங்க தான் பார்க்கணும். ஏன்னா 110 கோடியை வச்சுட்டு வேஸ்ட் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டீம் பார்க்க டீசெண்டா இருந்தாலுமே அந்த நீங்க கையில வச்சிருந்த காசுக்கு இது நீங்க எடுக்க வேண்டிய டீமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரஜத் பட்டியல் சொன்ன மாதிரிதான், வித் பிரைஸ் வித் பர்ஸ் மணி அவங்க கையில இருந்ததுக்கு தே ஷுட் ஹவ் ஃபார்ம் த பெஸ்ட் ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்குவாட் அவங்க ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஏன்னா ஆக்ஷன்லயே அவங்க கிட்ட தான் வந்து அதிக பிரைஸ் மணி இருந்தது. பட் அதை பண்ணிட்டாங்கன்னா இப்படி பஞ்சாப் கிங்ஸ் அது பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ அதை தான் அவங்க பண்ணிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் நாங்க என்ன பண்ணுவோன்றதை கரெக்டா பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சஞ்சு சாம்சன், ஃபைனல் தாட்ஸ். we can wrap up this video.
நான் குட் பேட் அக்லி இது கூட மிஸ் பண்ண சொல்ல மறந்துட்டேன். 10 வீடியோல சொல்ல மறந்துட்டேன். யாராவது ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதான் முடிய போகுது. ஸோ குட் பிக் பார்த்தா பிரீத்தி சிந்தா, பேட் பிக்னு பார்த்தா ரிக்கி பாண்டிங், அக்லி பிக் யார் சொல்றதுன்னே தெரியலையே. குட் பிக்னு பாத்தீங்கன்னா நான் நேர வச்சார தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அவர் மாதிரி ஒரு பிளேயர்லாம் கிடையாது. ஸோ அவரும் ஒரு டீம் மேன் தான். ஷாபாஸ் அவர் மாதிரி எங்க விட்டாலும் இறக்குறேன். அவர் ஒரு விக்கெட் கீப்பர், ஆனா அவர் பவுலிங் வந்து போட்டாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ அவர் ஒரு டீம் மேன், அதனால நல்லா பிக்னு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, 110 கோடி வச்சிருக்கீங்க, 3 பிளேயரை 15 கோடி மேல எடுத்திருக்கீங்க. ஆனா ஒரு பெஸ்ட் பிளேயர்னு பார்த்தா நான் நேர வச்சார தான் சொல்றேன். அந்த மாதிரி தான் இருக்கு குட் பிக்ங்கிற போது. பேட் பிக்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு சேவியர் பேட்லெட்னு தெரியல. உங்களுக்கு லாக்கி பர்கி யோசிச்சு பாருங்க. நம்ம 3 பேர் சொன்னதுல டெத் பவுலர்ல ஒரு ஃபாரின் ஆப்ஷன் நம்ம சொல்லல பவுலர்ஸ்ல. ஸோ எதுக்கு லாக்கி பர்கிசன் அந்த மாதிரி இருக்கு? எதுக்கு உங்களுக்கு மார்க்கோ ஹான்சன், ஓமர் ஜாய் வச்சுட்டு நீங்க எத்தனை மேட்ச் ஓட்டுவீங்க? நியூ பால் ஓகே என்ன பண்ணிடுவார் ஓமர் ஜாய். மார்க்கோ ஹான்சன் வச்சு எவ்வளவுலாம் ஓட்டிங்கன்னு தெரியாது. ஸோ பேட் பிக்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவியர் பேட்லெட் இருக்காரு, அந்த மாதிரி இருக்கு. அக்லி பிக்னு நான் யார சொல்றது? அக்லி பிக்னு பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு நான் பேக்கப்ஸ் எல்லாருமே அக்லி பிக்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேக்கப்ன்ற ஒரு போர்ஷன்ல அவங்க நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க உங்களுக்கு 2 மேட்ச் 3 மேட்ச் 4 மேட்ச் ஒழுங்கா போலன்னா நீங்க யாருன்னு ஆட வைப்பீங்க? 10 டீம்ல ஒரு 7 டீம் தப்பு தான் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதாவது இந்த டீம் வந்து டாப் 4ல ஃபினிஷ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க, எது போறாங்கன்னு தெரியல. என்ன பண்றது? ஓகே, ஸோ சந்தோஷம் அவரோட ஃபைனல் தாட்ஸை கொடுத்துட்டாரு. நான் என்னோட குட் பேட் அக்லி அந்த பிக்ஸை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். குட் பிக் அப்படின்னா நான் வந்து எப்படி சொல்றது, மார்க்கஸ் ஸ்டானிஸ் நான் சொல்லுவேன். ஃபார் மீ குட் பிக் இஸ் மார்க்கஸ் ஸ்டானிஸ். அண்ட் பேட் பிக் அப்படின்றது வந்து அதே தான். அதை கீழே நிறைய பிளேஸ் வருவாங்க பேட் பிக் கீழே. ஜேவியர் பார்லெட்டு, ஸோ ஆரன் ஆர்டி, அந்த மாதிரி பிளேஸ் பேட் பிக்கு. அண்ட் அக்லி பிக்கு அப்படின்றது வந்து என்ன சொல்றதுன்னா எப்படி சொல்றது, இப்போ ஒரு டீம் எடுத்தாலுமே அந்த டீம் வந்து அவங்க ஸ்கவுட் பண்ணி எதனா வந்து பிளேயர்ஸ் எடுப்பாங்க, லோக்கல் டேலண்ட்ஸை எடுப்பாங்க. பட் இந்த டீம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்த மாதிரியே தெரியல. எல்லாமே எப்படி சொல்ல, முஷீர் கான் எனக்கு தெரிஞ்சு இதுல முஷீர் கான் தெரியும், பட் அதை தவிர்த்து யாருமே தெரியாது. ஸோ அக்லி பிக்ல சொல்றதுக்கே எதுவும் கிடையாது அக்லி பிக் அப்படின்றது. ஸோ குட் பேட் பிக் சொல்லியாச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்குவாடை நாங்கள் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் அகைன் யுவர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ட்ராப் பண்ணுங்க. அன்டில் அவ்வளோதான், இதுதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ, போஸ்ட் ஆக்ஷன் ரிவ்யூ குட் பேட் அக்லி சாப்டர் 2 லாஸ்ட் வீடியோ. ஸோ வி கன்க்ளூடட், வி கவர்ட் ஆல் 10 டீம்ஸ் அண்ட் கேவ் அவர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. ஸோ அன்டில் வி மீட் அகைன் த டெஸ்ட் ரிவ்யூ ஆஃப் BGT India vs Australia. This is Sudraj Gaikwad, Rajat Patidhar and Sanju Samson signing off. Tata, bye-bye.